அனைவருக்கும் வணக்கம். இந்த பூக்களில் மல்லிகை இருக்குது பார்த்தீங்களா? மலர்களிலே அவள் மல்லிகை. அந்த பாருங்கள், அந்த பூக்களில் மல்லிகைனாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை உண்டு. இந்த பாருங்கள், ஒரு 2 கண்ணி வச்சு இந்த மாதிரி சுற்றி கட்டிடுங்க. 2 முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த இப்படி 2 சுற்று போட்டு முதல்ல போடும்போது நீங்கள் 2 முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிற்கும். நான் 4 நாளாக வச்சு கட்டுவோம்மா. இந்த பாருங்கள், இந்த மேலே 2 கீழே 2 வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பூவை நீங்கள் காம்பை விடாமல் அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சி இப்படி நீங்கள் சுற்றி இந்த பாருங்கள், இப்படி இது ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே இப்போ கட்டி பாருங்களேன், கட்டி பாருங்கள். 4 நாளாக கட்டி பாருங்கள். ஏன்னா பூ தான் நிறைய கிடைக்குது இல்லை? பூ நிறைய இந்த சீசனில் நமக்கு நிறைய கிடைக்குது. ரொம்ப அழகாக அடர்த்தியாக வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் 4 நாளாக வச்சு கட்டுங்கம்மா. பாருங்கள், இந்த பாருங்கள், இன்னும் ஒரு மறிக்கொழுந்து இடையில வச்சுக்கலாம். மணமாக இருக்கும்மா. மறிக்கொழுந்தோட மணத்துக்கு மல்லிகையும் மறிக்கொழுந்தும் சேரும்போது அப்பா, அதனுடைய அந்த வாசனைக்கு எதுவுமே எந்த சென்ட்டும் கிட்ட வர முடியாதுமா. பாருங்கம்மா, பாருங்கள், நான் எவ்வளோ நெருக்கமாக கட்டியிருக்கேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பூ 4 பக்கமும் வருதா உங்களுக்கு? பாருங்கள், பூ உங்களுக்கு நெருக்கமாக 4 பக்கமும் தெரியுதா? ஒரே சரமாக தெரியாமல் பூ 4 பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஆமாம், பூ கோர்க்க தெரியல, இந்த நாட்டு போட தெரியல, பூ கட்ட தெரியலன்னு சொல்லாதானே இருக்கீங்கல்லம்மா. அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு பூ வச்சுக்கணும்னு அழகுற ஆசை இருந்தால் இந்த மாதிரி ஊசி நூலில் எடுத்து கோர்த்துக்கோங்கம்மா. பாருங்கள், ஒரு பூவாக எடுத்து பொறுமையாக, இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சாங்கம்மா. அந்த காலத்துலலாம் பூ தைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கல்யாண பொண்ணுக்கு. இந்த பாருங்க, இந்த பூ இப்படி வச்சிட்டிங்களா? இந்த பூ இப்படி வைங்க. அடுத்த பூவை இப்படி வைக்கணும். பாருங்கள், கவனிச்சுக்கிட்டே வாங்கம்மா எப்படி இருக்குன்னு. நான் எப்படி 4 பக்கமும் பூ வைக்கிறேன்னு பாருங்கள். அப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக பூ பிச்சுக்கும், கொஞ்சம் பொறுமையாக இப்படி இழுத்து கொண்டு வந்துடும். இந்த பாருங்க, இப்படி இழுத்து கொண்டு வந்துடும். பார்த்தீங்களா? இப்படி முடிச்சு போட்டு நீங்கள் இந்த பூவை உங்கள் கொண்டையை சுற்றி வச்சு பாருங்கள். கொண்டை போட்டு இந்த இடத்துல பின்ன குத்தி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பூ லேஸில் உதிராது, லேஸில் மலராதுமா. மலராமலே இருக்கும், கொஞ்சம் நேரம் கழித்து தான் மலரும். மலரும் போது ரொம்ப அழகாக இருக்கும், முக்கா பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த முறையில் பூ கட்டி வச்சுக்கோங்கம்மா எல்லோரும் இந்த மல்லிகை சீசனில். ஓகே அம்மா, தேங்க்யூம்மா.